எல்லாத்துக்கும் ஜோசியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஈடுபாடு இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. காலையிலேருந்து உட்காந்துருக்கான், கேட்டுக்கிட்டு இருக்கான், இன்னும் செத்த விடம் பேசட்டும்ன்றான், சாதகத்தை பற்றி சொல்லட்டும்ன்றான், கேட்கட்டும்ன்றான் இல்லையா? ஆனால் எள்ளு தான் என்னைக்கு காயணும், எலி புழுக்க என்னத்துக்குடா காயணும் அப்படின்ன மாதிரி இந்த 2 பேர் இருக்காங்க பாருங்க இந்த கேமராவுக்கு பின்னால். இவங்களுக்கு ஜோசியத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. ஆனால் அந்த கேமராவை தூக்கி கையில் பிடிச்சிக்கிட்டு காலையிலேருந்து நம்ம என்ன பேச்சு பேசினாலும் சகிப்புத்தன்மையுடனும் பொறுமையுடனும் பொறுப்புடனும் அமைதியாகவும், அதுலேயும் நல்லா வேற வரணும் கேமரா இல்லையா? அது தெளிவாக வரலைன்னா அதுக்கு வேறு சத்தம் போடுவாங்க. அப்போ எப்படி பொறுமையில் எருமை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 2 பேர்த்திட்ட இருந்து நம்ம கற்றுக்கலாம். ஒன்று, உண்மையிலேயே இந்த மாதிரி பிள்ளைகளை கட்டுற பிள்ளைக கொடுத்து வச்சவங்க இல்லையா? எம்பிட்டு அடித்தாலும் தாங்குறான்டா இவன் நெம்ப நல்ல வேண்டான்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அந்த வகையில் நன்றி உரை சொன்ன வாழ்க்கை துணைக்கும் நன்றியை சொல்லி விழாவை இனிதே நிறைவு வர செய்யலாம். நாட்டு பண்ணிருக்கா சார்? இல்லை, சரி. அப்போ ஃபோட்டோ எடுத்துக்கலாம், குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்.